அன்பான மோமின்களே, புனிதமான பெருநாளும் குர்பானி கடமையும் நிறைவடைந்து விட்டது. குர்பானியிலிருந்து நமக்கு கிடைத்த இறைச்சி மிகவும் புதியதாகவும் சுத்தமாகவும் கிடைத்தது. அந்த இறைச்சியை சமைத்து சூடாக சாப்பிட்டவங்க தான் நானும் நீங்களும். அல்லாஹு தாலா ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. பலருக்கும் 35 கிலோ, 40 கிலோ, 25 கிலோ, 15 கிலோ, 10 கிலோ அப்படின்னு பல அளவுகளில் இறைச்சி கிடைத்திருக்கிறது. அவை இன்னும் பலருடைய ஃப்ரிட்ஜில் பாதுகாப்பாக அப்படி இருக்குது. குர்பானி இறைச்சியை ஃப்ரிட்ஜில் வைத்திருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அந்த விஷயம்? அதை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் நான் பேச போகிறேன். ஏற்கனவே இறைச்சியை சாப்பிட்டவங்க சாப்பிட்டது போகட்டும். இனி வரவிருக்கும் நாட்களில் அந்த இறைச்சியை சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த விஷயம் என்ன? குர்பானி இறைச்சி சாப்பிடக்கூடியவங்க மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இதை கவனிக்கவில்லைன்னா வாழ்க்கையில் இழப்பை சந்திக்க நேரிடலாம். அதோடு சேர்த்து சொல்ல வேண்டியது, இறைச்சி உட்பட்ட எந்த உணவை சாப்பிட்டாலும் ஒரு சிறிய சூறாவையும் ஒரு துவாவையும் மறந்து விடக்கூடாது. அப்படி நம்ம மறந்து விட்டால் வயறு சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்புள்ளது. அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. அந்த சூறாவையும் அந்த துவாவையும் நீங்கள் இறைச்சி சாப்பிட்டாலும் மீன் சாப்பிட்டாலும் குறிப்பாக குர்பானி இறைச்சி சாப்பிட்டாலும் எந்த உணவாக இருந்தாலும் ஓத வேண்டும். ஏன் என்கிற காரணத்தை இன்னைக்குள்ள வீடியோவில் நான் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். எது அந்த சூறா, எது அந்த துவா, பல விஷயங்களை விவாதிக்கும் இன்னைக்குள்ள வீடியோவை இறுதி வரை பார்க்க மறந்து விடாதீங்க. அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதீன். அன்பு நிறைந்த மோமின்களே, அல்லாஹு தாலா ரப்புல் இஸ்ஸத் நமக்கு எல்லாருக்குமே ஆரோக்கியமான ஆஃபியத்துள்ள நீண்ட ஆயுளை அருள் புரிவானாக. அனைத்து நோய்களுக்கும் இறைவன் ஷிஃபா வழங்குவானாக. புற்றுநோய், மூளைக்கட்டி, மாரடைப்பு, ஸ்ட்ரோக்கு, டயபெட்டிஸ், உடலின் உறுப்புகள் அகற்றப்பட்டவங்க, நெஞ்சுவலி, கொலஸ்ட்ரால், யூரிக் அமிலம், தைராய்டு நோய், வெரிகோஸ், கருப்பை கட்டி, கல்லீரல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, நுரையீரல் நோய்கள், இருமல், காய்ச்சல், சளி, வெயின் பிரச்சனைகள் போன்ற எண்ணற்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹு தாலா ஷிஃபா வழங்குவானாக. இறைவனே, நீயே ஷாஃபி, நீயே காஃபி, நீயே முஹாஃபிஸ். அல்லாஹுவே, அனைவருடைய நோய்களுக்கும் நீ ஷிஃபா வழங்குவாயாக. ஆமீன். அன்பான மோமின்களே, புனிதமான பலிப்பெருநாளும் அந்த பலிப்பெருநாளின் சிறப்பான நாட்களும் அனைத்தும் முடிந்துவிட்டன. குர்பானி இறைச்சி அல்ஹம்துலில்லா நமக்கு கிடைத்தது. நாம் அதை நன்றாக சமைத்து சூடாக சாப்பிட்டவங்க தான். இறைச்சியை கறியாக சாப்பிட்டோம், ஃப்ரையாக சாப்பிட்டோம். பலர் ஊறுகாய் செய்வதற்காக பீஃபை உலர்த்துகிறாங்க. சிலர் கறி வைத்து சாப்பிடுகிறாங்க. சிலர் பீஃப் மந்தி செய்து சாப்பிட்டாங்க. சிலர் பீஃப் குருமா செய்து சாப்பிட்டாங்க. சிலர் பீஃப் கட்லட் செய்து சாப்பிட்டாங்க. இவ்வாறு இறைச்சியை கொண்டு பலவிதமான உணவுகளை செய்து சாப்பிட்டாங்க. பல வீடுகளில் அந்த இறைச்சி சாப்பிட்டு அலுத்து போயும் விட்டது. காலையில், மத்தியானம், மாலை அப்படி எல்லா நேரங்களிலையும் இறைச்சி கறி தான். பல முறை சாப்பிட்டாலும் மதிய நேரத்தில் அந்த சாப்பிட்ட இறைச்சி கறியை நீங்கள் மாலையில் மறுபடியும் சூடாக்கும் போது அது கொஞ்சம் கெட்டியாகி அதிலிருந்து ஒரு தனி ஒரு ஸ்மெல் வரும், ஒரு வாசனை வரும். அப்போது வேண்டான்னு சொல்கிறவங்க கூட ஒரு துண்டையாவது எடுத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற போல தான் இருக்கும். நான் சொல்வது உண்மை தானே? அல்லது சோற்றுடன் சேர்த்து சாப்பிடுவாங்க, அல்லது அப்படியே சாப்பிட்டு விடுவாங்க. தமிழர்களை பொறுத்தவரை குறிப்பாக இறைச்சியை மிகவும் விரும்பக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. முஸ்லீம்களில் மட்டும் இல்லை, மற்றவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இறைச்சி மீதான விருப்பம் அளவுக்கு மீறினால் அது விஷமாக மாறிவிடும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அதை பற்றிய சில விஷயங்களை நான் பேச போகிறேன். குர்பானி இறைச்சி இன்னும் நிறைய பேருடைய ஃப்ரிட்ஜில் இருக்கும். 10 கிலோ 15 கிலோ வரை வைத்திருக்கக்கூடிய வீடுகளும் இருப்பீங்க. சிலர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதியை பின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு வைத்திருப்பீங்க. சிலர் உறவினர்களுக்கு கொடுக்கவும் வைத்திருப்பீங்க. சிலர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவர்கள் வரும்போது கொடுக்க வேண்டும் என்பதற்காக வச்சுருப்பாங்க. சிலர் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறாங்க, அவர்கள் திரும்பி வரும்போது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீசரில் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. பலருடைய ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த குர்பானி இறைச்சியை எத்தனை நாள் வைத்திருக்கலாம்? நமக்கு கெடாமல் இருக்கும் வரை வைத்திருக்கலாம். உடனே சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. முன்பெல்லாமே மக்கள் இதை வெயிலில் நன்றாக காய வைத்து ஊறுகாய் போட்டு மாத கணக்கில் வச்சு பயன்படுத்துகிறாங்க.
ஆனால் நாம் அளவோடு சாப்பிட வேண்டும். எப்போதும் இறைச்சியே சாப்பிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பது ரொம்ப நல்லது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய மக்களை பொறுத்தவரை உணவின் மீது அதிக விருப்பம் உள்ளவங்க. வெளிநாடுகளில் பலர் ஸ்பூன், ஃபோர்க்கு போன்றவற்றை பயன்படுத்தி உணவு சாப்பிடுவாங்க. ஆனால் நாமோ கைகளை நன்றாக கழுவிவிட்டு சுகமாக அமர்ந்து கையாலேயே உணவு சாப்பிடுகிறோம். அதுதான் நம்முடைய இயல்பான உணவு முறை. இன்று அரபிக் உணவு, சைனீஸ் ஃபுட்டு, கொரியன் ஃபுட்டு, ஐரோப்பியன் ஃபுட்டு, துருக்கி ஃபுட்டு, வட இந்திய உணவு அப்படின்னு வகை வகையான உணவுகள் வந்தாலும் நாம் சாப்பிடுகிறோம். சாலையில் வண்டியில் சென்றால் இருபுறமும் உணவுகளும் ஹோட்டல்களும் சின்ன சின்ன கடைகள் நிறைந்திருப்பதை நமக்கு பார்க்க முடியுது. எந்த வகையான உணவாக இருந்தாலும் நாம் சாப்பிடுகிறோம். குறிப்பாக பீஃப் என்றால் பலருக்கு ரொம்பவும் விருப்பம். புரோட்டாவும் பீஃபும் என்றாலே ஒரு தனி சேர்க்கை தான். பீஃப் என்று சொன்னால் அதில் காளை, எருமை, மாடு போன்றவற்றின் இறைச்சி அடங்கும். இப்படி இறைச்சி சாப்பிடக்கூடியவங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இறைச்சியில் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. முதல்ல நம்ம அதை தெரிஞ்சிருக்க வேணும். இறைச்சியில் பல சத்துகள் இருக்கிறது. ஆனால் அந்த நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக டெய்லி இறைச்சி சாப்பிட்டா அது உடலுக்கு தீங்காக மாறிடும். பீஃபாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, அதில் நிறைய புரோட்டீன் இருக்கிறது. நம்மளுடைய உடலுக்கு புரோட்டீன் ரொம்ப தேவையான ஒன்று. ஆனால் புரோட்டீன் இறைச்சியில் மட்டும்தான் இருக்கிறதுன்னு கிடையாது. முட்டை, பருப்பு வகைகள், கடலை போன்றவற்றிலும் நமக்கு புரோட்டீன் இருக்கிறது. அதோடு மினரல்கள், வைட்டமின், சிங்கு, இரும்புச்சத்து, பி காம்ப்ளெக்ஸ் போன்ற பல சத்துகளும் இறைச்சியில் இருக்கின்றன. ஆனால் நாம் இறைச்சியை அதிகமாக பொரித்து, வறுத்து, எண்ணெயில் மிதக்க செய்து சாப்பிடும்போது அதிலிருந்து கிடைக்க வேண்டிய பல நன்மைகள் குறைந்து விடுகின்றன. குறிப்பாக லிவர் எடுத்து பொரித்து சாப்பிடுவார்கள். ஆனால் அதிகமாக பொரித்து சாப்பிடும்போது உடலுக்கு கிடைக்க வேண்டிய பல சத்துக்கள் குறைந்து விடுகின்றன. அதனால் இறைச்சியில் நன்மைகள் இருக்கின்றன என்பதற்காக அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. அளவோடு சாப்பிட வேண்டும். உடலுக்கு தேவையான சத்துக்களை பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே சாப்பிட வேண்டும். மனிதன் இறைச்சி சாப்பிடவும் காய்கறி சாப்பிடவும் படைக்கப்பட்டவன். நமது பற்களை கொஞ்சம் பாருங்க. மாமிசம் மட்டும் சாப்பிடக்கூடிய விலங்குகள் இருக்கின்றன. புலி, சிங்கம் போன்றவை. அவற்றின் பற்கள் ரொம்ப கூர்மையாக இருக்கும். தாவரங்களை மட்டும் சாப்பிடும் ஆடு, மாடு, எருமை போன்ற விலங்குகளின் பற்கள் வேறு விதமாக இருக்கும். ஆனால் மனிதன் கலப்பு உணவு சாப்பிடக்கூடியவன். மனிதனுக்கு கூர்மையான பற்களும் இருக்கிறது, அகலமான பற்களும் இருக்கின்றன. ஏன் தெரியுமா? அவன் காய்கறிகளையும் சாப்பிட வேண்டும், பழங்களும் சாப்பிட வேண்டும், இறைச்சியும் சாப்பிட வேண்டும், பல வகை உணவுகளையும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹு தாலா நமக்கு இப்படிப்பட்ட அமைப்பை வழங்கி இருக்கிறான். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அது பிரச்சனையாக மாறிவிடும். இறைச்சி சாப்பிடுவதிலும் அதே நிலைதான். அளவோடு இருந்தால் நன்மை, அளவுக்கு மீறினால் உடலுக்கு அது பாதிப்பு. சகோதர சகோதரிகளே, பீஃப் என்பது சிவப்பு இறைச்சி வகையை சேர்ந்தது. இதில் மயோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் உள்ளது. அதுவே இறைச்சிக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்குது. அதனால் பீஃபை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது, உடல் எடை அதிகரிக்கிறது, இதய நோய்களின் அபாயம் அதிகரிக்கிறது. எனவே இறைச்சியில் நன்மைகள் இருக்கின்றன. அந்த ஒரு காரணத்துக்காக தினமும் அதிகமாக சாப்பிடுவது சரியான ஒரு முறை கிடையாது. அதே நேரத்தில் உடலுக்கு தேவையான சில முக்கியமான சத்துகளும் அதில் உள்ளன என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால் நம்ம முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. முக்கியமானது அளவோடு சாப்பிட வேண்டும் என்பதுதான். இப்போது குர்பானி இறைச்சி கிடைக்காத பல ஏழை மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. நம்முடைய பக்கத்து வீட்டாரில் கூட இருக்கலாம். முஸ்லீம்களில் பல ஏழை குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கும் இந்த இறைச்சியை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சிலர் ஃப்ரிட்ஜில் வச்சு 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 பல நாட்கள் பாதுகாத்து வைப்பாங்க. ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? நாமே பிறகு சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கலாம். ஆனால் அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. நாம் சாப்பிடும்போது அளவோடு சாப்பிட வேண்டும். மீதமுள்ளதை தேவையுள்ளவர்களுக்கு, ஏழைகளுக்கு, பக்கத்து வீட்டாருக்கு, உறவினர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த குர்பானியின் உண்மையான நோக்கத்தில் ஒன்று. மேலும் இன்னொரு விஷயத்தை கவனிங்கள். இறைச்சியை மட்டும் அதிகமாக சாப்பிடாமல் அதனுடன் சலாட் சேர்த்து சாப்பிடுவது நல்லது. வெள்ளரிக்காய், கேரட்டு, வெங்காயம் போன்ற காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிடுவது உங்களுடைய உடம்புக்கு ரொம்ப நன்மை தரும்.
இது குர்பானியின் பரக்கத்துள்ள இறைச்சி என்று சொல்லி தினமும் காலையும் மாலையும் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி செய்தால் உடல் நல பிரச்சனைகள் வரலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைச்சி சாப்பிட்ருக்கிறாங்க. சஹாபாக்களும் ஒட்டகை இறைச்சி, ஆட்டிறைச்சி போன்றவற்றை சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அவர்கள் உணவு உண்ணும் முறையில் ஒரு ஒழுக்கம் இருந்தது. அளவோடு சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், சிலர் மிகவும் அதிகமாக சாப்பிடுகிறாங்க. அது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை கிடையாது. உணவில் எப்போதும் மிதத்தன்மை இருக்க வேண்டும். வாரத்தில் ஒரு முறை அல்லது எப்போவாவது இறைச்சி சாப்பிடுவது போதுமானது. நம்ம தொடர்ந்து பல நாட்கள் அதிக அளவில் பீஃப் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது கிடையாது. சிறிய அளவில் அளவோடு சாப்பிடுவது சிறந்தது. இறைச்சி எப்போதும் அதிக எண்ணெயில் பொரித்து கருக வச்சு அதிக மசாலா சேர்த்து சாப்பிடுவதை விட மிதமான முறையில் சமைச்சு சாப்பிடுவது நல்லது. நம்முடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகு மற்றும் பல மசாலாக்களை அளவுக்கு அதிகமாக சேர்க்கிறாங்க. அதுவே சுவையை அதிகரித்தாலும் சில நேரங்களில் உடலுக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் லைட்டாக மிதமான மசாலாவுடன் சமைத்து காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிடுவது சிறந்த வழியாகும். இறைச்சி சாப்பிடும்போது வெங்காயம், கேரட்டு, வெள்ளரிக்காய் போன்றவற்றையும் சேர்த்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூமின்களே, நாம் எந்த உணவை சாப்பிட்டாலும், அது இறைச்சியாக இருந்தாலும் அல்லது மீனாக இருந்தாலும் அல்லது காய்கறியாக இருந்தாலும், எந்த உணவாக இருந்தாலும் ஒரே ஒரு சூறாவை நாம் மறந்துவிடக்கூடாது. அது எது தெரியுமா? புனித குர்ஆனில் உள்ள சிறிய சூறாக்களில் ஒன்றான சூரத்துல் குரைஷ். இந்த சூறாவை நாம் உணவு சாப்பிட்ட பிறகு ஓதுவது ரொம்ப நல்லது. ஏனென்றால் நாம் சாப்பிடும் உணவுகளில் பல நன்மைகள் இருக்கின்றன, அதே நேரத்தில் சில தீமைகளும் இருக்கிறது. நாம் சாப்பிட்ட உணவிலிருந்து நன்மைகள் மட்டும் நமது உடலுக்கு கிடைக்க வேண்டும். தீமைகள் எதுவும் நமது உடலுக்கு செல்லக்கூடாது. நாம் சாப்பிட்ட உணவில் ஏதேனும் பாக்டீரியா இருந்தாலோ அல்லது உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத ஏதேனும் விஷத்தன்மைகள் இருந்தாலோ அவற்றிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று நாம் துஆ செய்து கொண்டு இந்த சூறாவை ஓதுவது சிறந்தது. எனவே உணவு சாப்பிட்ட பிறகு சூரத்துல் குரைஷை ஓதுவது மிக சிறந்த ஒரு அமலாகும். அதோடு சேர்த்து ஒரு துஆவையும் நாம் ஓத வேண்டும். உணவு உண்ட பிறகு நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வ ரஸக்னிஹி மின் ஹைரி ஹவ்வலின் மின்னி வலா குவத். இந்த துஆவுடைய அர்த்தம், இந்த உணவை எனக்கு கொடுத்த என் சக்தியோ திறமையோ இல்லாமல் இதை எனக்கு வழங்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். அதாவது, அல்லாஹுவே, நான் இந்த உணவை சாப்பிட்டேன், இது என்னுடைய திறமையால் கிடைத்தது கிடையாது, நீ வழங்கிய அருளால் தான் எனக்கு கிடைத்தது, அதனால் எல்லா புகழும் உனக்கே உரியது அப்படின்னு உணவு சாப்பிட்ட பிறகு 2 விஷயங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. முதலாவது, சூரத்துல் குரைஷை நாம் ஓத வேண்டும். 2வது, இந்த ஒரு துஆவை நாம் ஓத வேண்டும். அது குர்பானி இறைச்சியாக இருந்தாலும் சரி, நேர்ச்ச சோறாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உணவாக இருந்தாலும் சரி, இந்த சூறாவையும் இந்த துஆவையும் ஓதுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா நாம் உணவை நன்றாக கழுவி சுத்தமாக சமைத்து சாப்பிட்டாலும் நமது கண்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் அதில் இருக்கலாம். அது உடலுக்கு ஒத்துக்கொள்ளாததாக இருக்கலாம். விஷத்தன்மை நிறைந்ததாக சில நேரங்களில் மாறிவிடும். அவற்றிலிருந்து இறைவனின் பாதுகாப்பை வேண்டிக் கொள்வதற்காக இந்த துஆவையும் இந்த சூறாவையும் ஓதுவது சிறந்தது. எனவே இந்த ஒரு அமலை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்ஹம்துலில்லா, பலர் வீடியோக்களை பார்த்து வருகிறாங்க, பலர் நல்ல கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறீங்க. அல்லாஹு தாலா அனைவருக்கும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்குவானாக. இறைவா, அனைவருக்கும் உன்னுடைய அருளையும் பரக்கத்தையும் நிம்மதியை நீ வழங்குவாயாக. அனைவருடைய நோய்களுக்கும் நீ ஷிஃபா வழங்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.